ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒத்த செம்பருத்திப்பா. இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு செடிப்பா. இதில் இந்த பூ நம்ம தேங்காய் எண்ணெயில் காய வச்சு நம்ம தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணும்போது நம்ம முடி நல்லா நம்மளுக்கு கருகரன்ட்டு இருக்கும். முடி நல்லா வளரும்ப்பா. செடி நிறைய பூ தான் இருக்குது. இந்த இலையும் சீக்கால கூட போட்டு இதை அரைக்கலாம். இது எல்லாம் ஃபுல்லாக பூ தான் பாருக்கு. செடி நிறையா பூ இருக்குது. இது அடுக்கு மல்லிப்பா. இது நான் எவ்வளோ வெட்டி போட்டாலும் இந்த செடி துளுத்து வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா வாசனை கூட நல்லா கமகமகமான வாசனையாக இருக்குது. நல்லா ஒரு பெரிய ரோஜா பூ மாதிரி பூக்குதுப்பா இந்த செடி கூட. அது தானாக பூத்து பாருங்கள், அது அப்படியே காய்ஞ்சி போயிடுது. நல்லா மொட்டும் இருக்குது. இது நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பாட்டி இருக்காங்கப்பா. அவங்க செஞ்சை. ஆனால் வயசானவங்க 75-80 வயசு இருக்கும். ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்போயுமே அந்த வெயிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைப்பா. அவங்க நல்லா விவசாயம் செஞ்சவங்க. அவங்க இந்த பூவை அப்படியே அலசிட்டு சாப்பிட்றாங்கப்பா. நான் கேட்டேன், எதுக்கு பாட்டி இந்த பூவை அப்படியே சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்லதுமா. வாரத்தில் ஒரு நாள் 2 பூ அலசி அப்படியே பச்சையாகவே மென்று சாப்பிட்டுட்டோம்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்தெல்லாம் நல்லா இருக்கும். சுகர் எல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணோம். நல்லா டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்றாங்க அந்த பாட்டி. அவங்க சொன்ன மாதிரி 80 வயசு பாட்டி. அவங்க அவ்வளோ நல்லா சுறுசுறுப்பாகவும் அந்த வெயிலில் எல்லா வேலையும் வீட்டு வேலையிலேருந்து வெளியே வேலையிலேருந்து கழனி வேலையிலேருந்து மொத்தமே அவங்க செய்கிறாங்கப்பா. அந்த வெயிலில் கூட நம்ம வீடை சுத்தப்படுத்துறதுக்கு கூட பாட்டி வருவாங்க. ஆனால் அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க சொல்கிற இதுதான்ப்பா சொல்கிறாங்க. இந்த பூ அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. நம்ம உள்ளுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம வெளியே அந்த தலைக்கு தேங்காய் எண்ணெயில் சீக்கால போட்டு குளியல் பவுடர் கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா சோப்பு மாதிரி நிறையா இருக்குப்பா. இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கேயும் விடாதீங்க. அறுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.